நேர்களே, தமிழ்நாட்டுடைய சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழல். இந்த சூழல்ல யதார்த்தமான கருத்துக்களில் நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளனாக நமக்கு கிடைத்த பல சோர்ஸ் மட்டுமல்ல, இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அனைத்து நாளிதழ்களினுடைய மிக முக்கியமான செய்தி, பாரதிய ஜனதாவினுடைய தலைவர், அதாவது மிக முக்கிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வாரார். அது வர்றதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை அது நம்ம பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை அவசர கதியில டெல்லியின் உத்தரவின்படி இறுதி சந்திப்புக்கு அவர் முயன்றார், சந்தித்தார். 1 மணி நேரத்திற்கு மேல் எடப்பாடியோடு பேசினார். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு ஏற்பட்டது, அதை மத்திய அமைச்சர் அமித்ஷாவோடு நயினார் கொண்டு சேர்க்க போறார். அதுக்கு அப்புறம் அந்த முடிவுகளை எல்லாம் பரிசீலனை செய்து முடித்த பிறகு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நாளை மறுநாள் 15ஆம் தேதி என்று சொல்லப்படுகிறது. அது இன்றும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று முதல்ல நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு. அவங்க தமிழ்நாட்டு அம்மா, மதுரக்கார அம்மா. அப்போ பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த மேனன், கருப்பு முருகானந்தம் இவங்களும் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனின் இந்த பயணத்திற்கு அவர் நான் சொன்ன மாதிரி எடப்பாடிட்ட என்ன பேசணும், அவர் என்ன சொன்னாரு, 1.5 மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்கிறாங்க. பலவேறு விஷயங்களை கூட்டணி குறித்து, கூட்டணியுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் குறித்து அவங்க ஆலோசிச்சிருக்கிறாங்க. அதுல மிக முக்கிய ஆலோசனையில் முதலிடம் பிடித்தது ஓபிஎஸ், டிடிவி தினகரனை இந்த என்டிஏக்கு கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சம்மதம் தெரிவிப்பதற்கான ஆலோசனை நடந்திருக்கிறது. தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகள் என்பதையும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக 1.5 மணி நேரம் கருப்பு முருகானந்தம் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து டெல்லியில சொன்ன தகவலுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் எடப்பாடியை தனித்து பேசிய பிறகுத்தான் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்றிருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அம்மா, மதுரை சேர்ந்த நம்முடைய கண்ணியத்துக்குரிய அவங்கள சீதாராமனை, நிர்மலா அம்மாவை சந்திச்சு, அம்மா அந்த மாதிரி சொல்றாங்க, நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் செகண்ட் ஸ்டெப்பா வந்து அமித்ஷாவை சந்திக்க போறாரு. இந்த நிலையில் என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா, நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா போட்டியிடுகிற தொகுதி, அந்த போட்டியிடுகிற தொகுதிகளில் என்னென்ன தொகுதிகள் என்பதும் கிடைத்திருக்கிறது. தமிழக பாஜக என்ன முதல்ல கேட்டாங்க அப்படின்னா, அம்மா டெல்லிக்கு 2 நாள் பயணமா வந்து அம்மாட்ட போய் பார்த்துருக்குறாங்க, நிர்மலாட்ட, எடப்பாடிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு பாஜக போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளும் விருப்ப பட்டியலும் தேசிய பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டாவிடம் இவர் வந்து கொடுக்கிறார். 70 என்று வருகிறது. மற்றொரு தொகுதிகளில் 55 தொகுதிகள் அடங்கிய விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதாம் தமிழ்நாட்டு பாஜக 55. ஆனா அதிமுக தரப்புல 30 தொகுதிகள் வழங்குவதற்கு கடந்த முறையை விட கொஞ்சம் ஸ்டெப் கூட 30+ வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் சேர்த்தான் முடிவு செய்திருப்பதாகவும் நமக்கு செய்தி வந்திருக்குங்க. இதுல சில ஃபிகர் முன்ன இருக்கும் பின்ன இருக்கும். ஆனா இப்ப நடந்ததனுடைய உண்மையான கருத்து, கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாக்கு 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சது உங்களுக்கு தெரியும். இந்த முறை 30 தொகுதிகளுக்கு அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என பாஜக விருப்பங்கிறது. அதுல அவங்க கேட்ட தொகுதியில நமக்கு கிடைச்ச ரகசிய தகவல், சென்னையில வேளாச்சேரி கேட்டிருக்கிறாங்க.
அத மாதிரி துறைமுகம் தொகுதியும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியில பாஜக தனது பணிகளை தொடங்கியிருக்கு. எஸ்ஜி சூர்யா, வினோஜ் பி செல்வம் போன்றவர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அமித்ஷா வருகையின் போது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சு முடிவுக்கு வரும். இப்ப இது பாஜக கேட்கிற தங்களுக்கான தொகுதிகள் முடிஞ்சு போச்சு. இப்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன? அதிமுக ரொம்ப வலுவிழந்து இருக்கிறது. 35 தொகுதிகள் கூட அவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு மத்திய இன்டெலிஜென்ஸினுடைய கருத்துக்கள் நமக்கு வெளியாகி இருக்கிறது. தாவேகா பரபரப்பாக வாக்குகளை தமிழ்நாடு முழுவதும் பிரித்தாலும் அவர்களும் வெற்றி கொள்ள முடியாது. பூத் கமிட்டி ரொம்ப புவர். திமுகவுக்கு பலம் இருக்கிறது. இது கடைசியா கிடைச்ச தகவல். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் சேர்ப்பதற்கு மறுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கும் இவருக்கும் கடுமையான மோதல். 2 பேரையும் கட்சியிலும் சேர்க்க முடியாது. அப்ப அவங்க தனி கட்சியில இருக்கிறாங்க இல்லையா? அதிமுக கூட்டணி இணையட்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிட கூறினாங்களாம். ஆனா டிடிவி தினகரன் அதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் பன்னீர்செல்வமோ நோ, நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறதில்லை, நான் அதிமுகவில் இணைந்துதான் என்னுடைய தாய் அமைப்பான அதிமுகவில் தான் போட்டியிடுவேன், ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார். தனி கட்சி ஆரம்பித்தா நான் உங்க கூட சேர்றேன், விஜயோடு தாவேக்கோடு இணைந்து போட்டிடுவேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிற போது தெளிவுபடுத்திட்டாராம். இதனால டிடிவி பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு 2வது பாஜக அண்ணாமலையை அமித்ஷாவை சந்திக்க வச்சு திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு அமித்ஷா உத்தரவிட்டதை தொடர்ந்து இருவரிடமும் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில டிடிவி தினகரன் கூட்டணிக்கு தயார் என்றார். ஆனா பன்னீர்செல்வமோ நோ, நான் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, கட்சியில தான் என்ன சேர்க்கணுங்க என்று அவர் ஏற்கனவே அமித்ஷாட்ட சொன்ன தகவலே இங்க சொல்லிட்டார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமியை மறுபடி டெல்லிக்கு போறதுக்கு முன்பு நெய்னார் சந்தித்து பேசினார். அப்போ ரொம்ப கராரா பேசினான். 2வது தகவல் இங்க பாருங்க, அவங்கள கூட்டணியிலையும் சேர்க்க மாட்டோம், இல்ல அதிமுகவிலையும் சேர்க்க மாட்டோம் அப்படியே சொல்லிட்டார் எடப்பாடி. அவங்க 2 பேரையும் தனி கட்சி ஆரம்பித்தாலும் எங்க கூட்டணியில என்டிஏலையும் சேர்க்க போறதில்லை, அவர்களை அதிமுகவிலும் சேர்க்க போறதில்லை என்று மிக முரண் பிடிப்பு ரொம்ப முரணாக எடப்பாடி சொல்லிட்டாராம். கூட்டணி குறித்து பேசப்பட்ட நிலையில் தான் என்ன செய்யறது, திருப்பி திருப்பி வலியுறுத்தி இருக்கிறாரு. அண்ணன் கொஞ்சம் பாருங்கண்ணே, கட்சி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனாலும் எடப்பாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை சேர்க்கலைன்னா அது ஒரு தற்கொலை முயற்சின்னு. அதை பத்தி எடப்பாடி கவலைப்படலை. அவர் பாஜகவுடைய மேலிடம் கூறியபடி 70 தொகுதிக்கான பட்டியலை கொடுத்து அதுல ஒரு 40 தொகுதிகளாவது தாங்க அப்படின்ட்டு என்னென்ன தொகுதின்னு டிக் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு 2-3 தொகுதி சொன்னேன். கடைசியா 1.5 மணி நேரத்துல எதுவும் நடைபெறவில்லை, தோல்விதான். இதை உடனே எடுத்துக்கிட்டு நேற்று காலை அவர் புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டார். அங்கு அவருக்கு சில வேலைகள்லாம் இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிர்மலா அம்மாவை சந்திச்சாரு, அமித்ஷாவையும் சந்திச்சு எடப்பாடியினுடைய என்ன பேசணும், கட்சியில எத்தனை தொகுதிகளை கொடுத்துருக்கோம், அவர் எவ்வளவு தாரேன்னு சொல்லியிருக்காரு, எந்தெந்த தொகுதிகளை தாராரு. ஆனா கூட்டணி பலம் ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் டிடிவி ஐயா அவர்களையும் சேர்ப்பதற்கு மறுத்துட்டாரு. அவங்க 2 பேரும் கூட்டணியில சேர்க்கவும் மாட்டோம், கட்சியிலையும் சேர்க்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருக்கிறாரு. இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற தகவலையும் நமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கிறது. அமித்ஷா 15ஆம் தேதி சென்னை வருவதாக இருந்தது. ஆனா இப்போ கூட்டணியில எந்த ஒரு இறுதி முடிவும் செய்யப்படாதனால அவர் சென்னைக்கு வருவதற்கு தடையாகிறதாகவும் தனது ஆதரவாளர்களின் கூட்டத்தை இந்த நிலையில பன்னீர்செல்வம் கூட்டியிருந்தார். இப்ப அமித்ஷா வரப்போறது தடையாகுது. இதுக்கிடையில பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களை கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்தில்
அதிமுகவில் தன்னை இணைக்காவிட்டால் முக்கியமான முடிவுகளை வேற எடுப்பேன்னு அவர் அறிவிச்சிட்டார். தற்போது அமித்ஷாவிடம் இருந்து பதில் வரல. அவர் என்ன பண்ணுவார்? தனது நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தை இப்ப அவர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதனால அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக நமக்கு டெல்லியினுடைய சோர்ஸ்ல தமிழ்நாட்டு கமலயத்துடைய சோர்ஸும் வருகிறது. அதிமுக தொண்டர்கள் பெரும் அதிருப்தியில் மனம் உடைந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு முடிவு நல்லா தெரியும். தொண்டர்களும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, 23% மட்டுமே அதிமுகவுக்கு வாக்குகள், 5-7% மட்டுமே இவர்களுக்கு வாக்குகள். ஆக ஒட்டுமொத்தம் 28% மேல இல்லை. இந்த 28% தமிழ்நாடு முழுவதும் இருக்கா? அதுவும் இல்லை. கன்னியாகுமரியில கொஞ்சம் இருக்கு பிஜேபிக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, இந்த மதுரை அங்கங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். வட தமிழ்நாடு, சென்னை, பழைய வடார்காடு, தென்னார்காடு இங்கெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த வாக்குகளை விட பலமான கூட்டணியை திமுக வச்சிருக்காங்க. திமுகவுக்கு பலமான கூட்டணி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பொங்கலுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க போறான். ஏற்கனவே 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பாசிட்டிவ் அதிகாரம் இருக்கிறது. தேர்தலுக்கு சரளமா பணம் கொடுக்க போறான் டிஎம்கே காரங்களாம். இந்த நடவடிக்கை எதிர்கொள்வதற்கு யாருமே பலம் இல்லையே. இது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும், இவனுடைய பலம் என்ன, இவனுடைய பலகீனம் என்னென்று. எடப்பாடிக்கு முடிவு நல்லா தெரியுது. அதாவது ஒரு பெரிய ஒரு 500 அடி ஆழமாக இருக்கக்கூடிய அல்லது 100 அடி ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சுழல் இருக்கக்கூடிய சிக்கல்ல ஒருவன் குளிக்கிறான்னா தற்கொலை அவன் செத்து போயிருந்து தான் குளிக்கிறான். அந்த முயற்சியில எடப்பாடிக்கு தெரியும் நாம வெற்றி பெற மாட்டோங்கிறது நல்லா தெரியும். எடப்பாடி கூட இருக்கக்கூடிய வேலுச்சாமியோ வேலுமணியோ தங்கமணியோ அவருடைய மூத்த தலைவர்கள் சி சண்முகம் போன்றவர்கள், முனுசாமி, எல்லா சாமிக்கும் தெரியும் இது ஒரு தற்கொலை முயற்சி. அவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அண்ணா இங்க வாங்க, நாம வெற்றி பெறணும் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட கட்சி இருக்கட்டுமே, இவர்களை வச்சுட்டு நம்ம எதுக்கு சேர்த்துட்டு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற முறையில் அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் இப்போ பாஜக வெளிப்படையாக பேசினாலும் அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மற்றொரு பக்கம் அதிருப்தி. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அதிமுக இன்னும் ரொம்ப பிளவுபட்டது. சந்தோஷம், அடேயப்பா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சி போச்சுப்பா, நம்ம இப்போ ஆட்சிக்கெல்லாம் வரணுங்கிற எண்ணம் இல்லை, நம்ம எடப்பாடியை காலி செஞ்சிடலாம் அடுத்தாப்புல. ஆனாலும் எப்படி நிதிஷை காலி பண்ணமோ மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணமோ அப்படி நம்ம தமிழ்நாட்டை கால் பதிக்கலாம். திருப்பரங்குன்றம் இஷ்யூன்னு அதுக்கு தானே அவங்க கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் மறைக்கலாம் முடியாது, மறைக்க வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ எடப்பாடி செய்கிறது நல்லா தான் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் போய் எடப்பாடி நமக்கு ஒரு 20 தொகுதி வந்தா முக்குளத்தூர் வாக்குகள், தென்பகுதியில் இருக்கிற ஏராளமான வாக்குகள், கோயில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, பெரியகுளம், தேனி, கம்பம், டெல்டா பகுதியெல்லாம் நிறைய கிடைக்குமே, அதை மண்ணெல்லி போடுறார. இந்த முறை மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் இன்னொரு 10 துண்டா உடைஞ்சிருங்க, அப்போ தான் நாங்கள் கால் பதிக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க திட்டம். இது தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு மேலே பயங்கரமான ஆட்கள் தான் அதிமுக இருக்கிறவங்க, இங்கே யாரும் குறைஞ்ச ஆட்கள் இல்லை. இது தற்போது தமிழ்நாட்டுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் பூத் கமிட்டியில் எந்த விதமான வலு சக்தியும் இல்லாதனால அங்கங்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களும் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். 20%, 23% நாம முந்தானத்து ஒரு பேட்டியில் நமது விருந்தினர் சொல்லியிருந்தார். இது தமிழ்நாட்டின் நிலை. கடும் அதிருப்தி இருக்கு. அதிமுகவில் பல ராமநாதபுரம் தொகுதிகள்லாம் டிக்கெட்டு கேட்கவே தயங்குறாங்களாம். ஏன்னா ஜெயிக்க மாட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த முக்குளத்தூர் பலமாக இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் பலமாக இருக்காங்க. அங்கெல்லாம் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆக டிக்கெட்டை வாங்குறதுக்கும் ஆட்கள் தயாராக இல்லை. அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைமை யாரையும் சேர்ப்பதற்கும் தயாராகவில்லை. ஆக இப்போ கையில் சைனைடை ரெடியாக வச்சுருக்காங்க, அரசியல் சைனைடு. அது இன்னைக்கு அங்கே போயிட்டு டெல்லிக்கு என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.